யூடியூப் நேரம் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்னே மாட்டோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோனா எல்லாமே எதிர்பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா யூனிட்டையும். எம்ஆர்சி, எம்இஜி, ஆர்ட்லரி, அ இங்கே நம்ம ஆர்டினன்ஸு, அ சிக்னல் ரெஜிமெண்ட் எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எம்ஆர்சி மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து அங்கே ஸ்போர்ட்ஸ், அதாவது வெலிங்டன் ஊட்டியில் இருக்கு இல்லையா, அங்கே சரிங்களா. இது ஸ்போர்ட்ஸ்மேன் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறான்னு பாருங்கள். அத்லட்டிக்கு, ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங், ஷூட்டிங்கு, பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி இதுக்கு எடுக்கிறாங்க. இது அக்னிபாத்துக்கு எடுக்கிறாங்க. வயசு பாருங்கள், 17லேருந்து 21க்குள்ளே தான் இருக்கணும். அதாவது எப்போ பாருங்க பிறந்ததுக்கு சொல்கிறேன், 1 அக்டோபர் 2003லேருந்து 1 ஏப்ரல் 2007 இதுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும் இந்த இதை அட்டன் பண்ண முடியும். இந்த ரேலி அப்படின்னா ஆல் இண்டியா ஓப்பன். எல்லா யூனிட்டுக்காரங்களும் எம்ஆர்சி, எம்இஜி எல்லா ரெஜிமெண்ட்டுக்காரங்களும் அட்டன் பண்ணலாம், ஆல் இண்டியா சரிங்களா. இது எப்போ அட்டன் பண்ணணும் என்னன்றவங்க தெளிவாக பார்ப்போம். அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாருங்கள், 28 ஜூன்லேருந்து 4 ஜூலை 2024 நடக்க போகுது சரிங்களா. இது நோட்டிஃபிகேஷனில் வந்துருச்சு. இப்போ என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, என்னென்ன குவாலிஃபிகேஷனு, ப்ளஸ் என்ன அதுக்கு ட்ரையல் எப்போ கொடுக்குறாங்க, எங்கே நடக்க போகுது, ரெண்டாவது இதுக்கு ஃபிசிக்கல் என்னென்ன, எப்படி செலெக்ஷன் நடக்க போகுன்றத நம்ம தெளிவாக பார்ப்போம் சரிங்களா. அதாவது எம்ஆர்சி ரெஜிமெண்ட்டு கோட்டாவில் ரிலேஷன்ஷிப் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நடக்குது. ஆல் இண்டியா எல்லா ரெஜிமெண்ட்டு எல்லா யூனிட்டும் இதை அட்டன் பண்ணலாம், எலிஜிபிள் தான் நீங்கள். ஓகே, இது எங்கே நடக்குதுன்னா வெலிங்டன் எம்ஆர்சி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ஸில் யூனிட் கோட்டா அது வெலிங்டனில் நடக்குது. இதுக்கு உங்களுக்கு ஹைட்டு, வெயிட்டு, குவாலிஃபிகேஷன் என்னன்றதை வாங்க பார்ப்போம். ரெண்டாவது பாருங்கள், 28 முக்கியமாக இப்போ நோட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதங்க வீடியோ பாருங்கள். 28, 29 ஜூன் 2024 ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் நடக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சர்டிஃபிகேட்டில் வச்சுருப்பீங்க, ரன்னிங்கு, அத்லட்டிக்கு, ஹாக்கி இதெல்லாம் வச்சுருப்பீங்க. அதில் என்ன ஆல் இண்டியா அன்றைக்கி 28, 29 நீங்கள் அன்றைக்கி ட்ரையல் கொடுப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1 ஜூலை 2024 என்ன செய்வாங்க, தமிழ்நாடுக்கு அன்றைக்கி என்ன இருக்குது, தமிழ்நாடுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது அக்னிவீருக்கு ஜிடிக்கு சரிங்களா. அடுத்து பாருங்கள், 28, 29 ஜூனில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆல் இண்டியா ட்ரையல் பார்க்குறாங்க. அடுத்து 1 ஜூலைலேருந்து என்ன செய்கிறாங்க, நம்ம தமிழ்நாடுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அக்னிவீர் ஜிடிக்கு. 2 ஜூலைக்கு கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு அதுக்கு பண்ணுறாங்க ஜிடிக்கு. 3க்கு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அவங்களுக்கு பண்ணுறாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி 1 ஜூலை சரிங்களா. அடுத்து 4க்கு ஆல் இண்டியாவுக்கு ஆல் எல்லாமே எல்லா ஸ்டேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, டெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்க்குறாங்க, டாக்குமெண்ட் செக்கிங் பண்ணுறாங்க சரிங்களா. 1 இது 4ஆம் தேதி 1 ஜூலையில் மெடிக்கல் டெஸ்ட் எல்லா கேட்டகரியுமே, நீங்கள் ஜிடி, டெக்னிக்கல், டெஸ்ட்மேனு, எஸ்கேடி கிளர்க் எல்லாமே 1 ஜூலை 2024 மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அடுத்து 1 செப்டம்பர் அதாவது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லா கேட்டகரிக்குமே, நீங்கள் ஜிடியாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், டெஸ்ட்மேனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 1 வீக் செப்டம்பரில் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து 8 செப்டம்பரில் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா கேட்டகரிக்கும் எக்ஸாம் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ, 8 செப்டம்பர் சரிங்களா. 1 அக்டோபர் இந்த சொன்னீங்களே, நீங்கள் பிறந்ததுக்கு சொன்னீங்களா, உங்களுக்கு 2003லேருந்து 2007 பிறந்திருக்குன்னு ஆல் ட்ரேட்ஸ்க்கு சரிங்களா. எல்லாமே 17லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டேன். அடுத்து பாருங்கள், அந்த 1 அக்டோபர்லேருந்து 2003 1 அக்டோபர் 2003 1 ஏப்ரல் 2007 நீங்கள் பிறந்திருந்தால் இந்த ரேலியை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், என்றைக்கு அட்டன் பண்ணி, என்றைக்கு இந்த அக்னிவீர் ஜிடிக்கு அட்டன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். எங்கள் டேட்டுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த தமிழ்நாடுக்கு 28 ஜூன் ஸ்டார்ட் ஆக சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா. இதுதான் அதனுடைய நோட்டிஃபிகேஷன். 28 ஜூன்லேருந்து 29 ஜூனுக்கு. அடுத்து 1 ஜூலைலேருந்து ட்ரையல் நடக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. என்ன நீங்கள் டாக்குமெண்ட் வரிசையில் டேட் வச்சு சொன்னேன். இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இது இதுதான் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு காமிச்சு, உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக காமிச்சோன்னு. ட்ரையல் எப்போ நடக்க போனால் 28 ஜூன்லேருந்து 29 ஜூன் வரைக்கும்
அதில் என்னென்ன எக்ஸாமு, உங்களுக்கு அட்மிட் கார்டு எல்லாமே தெளிவா சொன்னேன். பட் இது ஓவராலா இருக்குது. இதான் இதான் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அடுத்து பாருங்க. டாக்குமெண்ட் அதாவது வந்து உங்களுக்கு சோல்ஜர், ட்ரேட்ஸ்மேனுக்கு ஆல் இண்டியா, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஆல் இண்டியா எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ண ஜென்ரல் ஜிடிக்கு ஆல் இண்டியா எல்லாத்தையுமே இதில் அட்டெண்ட் பண்ணலாம் நீங்கள். அடுத்து பாருங்கள் எஜுகேஷன். ஜேடிக்கு வந்து உங்களுக்கு 10th பாஸ் எஸ்எல்சி மெட்ரிக் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து அதில் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து 33% இருக்கும். பட்டு ஜிடி இது மற்ற ஜிடிக்கு வந்து 45% நீங்கள் மார்க் இருக்கணும். சரிங்களா? அடுத்து ஜிடி சொல்லிட்டேன், டெக்னிக்கல் சொல்லிட்டு இது ட்ரேட்ஸ்மேன் சொல்லிட்டேன். அடுத்து வந்து 2வது வந்து உங்களுக்கு அடுத்து பார்ப்போம். எஜுகேஷன் இந்த சிஸ்டம் சோல்ஜர் ஜிடிக்கு வந்து உங்களுக்கு 33 to 40 இண்டிவிஜுவல் ஏதாவது மார்க் இருக்கணும். 33% இருந்தால் நீங்கள் ட்ரேட்ஸ்மேன் போகலாம். சரிங்களா? அடுத்து வந்து 10+2 ஜிடி அதாவது இதுக்கு சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 8th பாஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட்ஸ்மேன் அட்டன் பண்ணலாம். ஜிடிக்கு வந்து 45% மார்க் இருந்தால் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ட்ரேட்ஸ்மேனுக்கு 10th சொல்லிட்டேன். அடுத்து சோல்ஜர் கிளர்க்கு அண்ட் எஸ்கேடி 10+2 காமன் அதாவது வந்து இதில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். காமர்ஸு, சயின்ஸு இது இருந்தால் நீங்கள் 50%, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 60%, டோட்டல் வந்து 50% இருந்தால் நீங்கள் இந்த கிளர்க்கு எஸ்கேடி நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து 12th படிச்சிருக்கணும். அதுக்கு இந்த மார்க்கு. சரிங்களா? இது 12th வந்து ஆர்ட்ஸ் குரூப்பு, காமர்ஸு, சயின்ஸ் குரூப் எடுத்துனா நீங்கள் இது அட்டன் பண்ணலாம். கிளர்க்கு எஸ்கேடிக்கு அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். இதில் ஃபிசிக்கல் வந்து 1.6 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும் 1 மைலு. அடுத்து வந்து 1.6 கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணணும். அடுத்து ஃபுல்லப்ஸ் எடுக்கணும். பேலன்ஸு ஜிக்ஜாக்காக இருக்கும். அடுத்து 9 feet தாண்டணும். சரிங்களா? இது 1.6 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ டைம் பாருங்கள். 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 5:30 முடித்தா 60 மார்க்கு. நல்லா பார்த்துங்க. அடுத்து வந்து 5:45 முடித்தா 48 மார்க்கு. ஃபுல்லப்ஸ் பாருங்கள், நிறைய பேர் தெரியாது. 10 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க்கு, 9 எடுத்தால் 33 மார்க்கு, 8 எடுத்தால் 27 மார்க்கு, 7 எடுத்தால் 21 மார்க்கு, 6 எடுத்தால் 16 மார்க்கு, அது கீழே எடுத்தால் ஃபெயில். பார்த்தீங்களா? ஃபஸ்ட் பேஜுக்கு 10 ப்ளஸ் நம்ம கொடுத்துருவோம். ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கான ஃபிசிக்கல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அடுத்து பேலன்ஸு, 9 டீச்சு, டாக்குமெண்ட்டுக்கு இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு தெரியும். எஜுகேஷன் மார்க் வந்து 12th இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஓகே, சின்ன சின்னதாக உங்களுக்கு டைம் ஆகிடும். இருந்தாலும் உங்களுக்கு ஓவரால் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து நீங்கள் எடுத்து போன டாக்குமெண்ட் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருந்தால் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் எடுத்து வச்சுருப்பீங்க, என்சிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருப்பீங்க, அவங்க ஆதார் கார்டு, பான் கார்டு, இமெயில் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் செக்கிங்கில் இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே டிசி, மார்க்ஷீட்டு, கம்யூனிட்டி, நெட்டிவிட்டி, ஆதார் அட்டை எல்லாம் வச்சுருப்பீங்க. ஓகே, அது போக இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லையா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், காஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தால் அதுக்கு என்சிசின்னு என்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரிங்களா? சி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும், எக்ஸாம் இருக்குது, பட் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இது எம்ஆர்சி செலெக்ஷன் இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், உங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஆர்மி அக்னிவீரில் பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட ஃபிசிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் வந்தால் நம்ம அணுகலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேஜு 10 புல்லப்ஸ்க்கு வர்றதுக்கான ஃபுல் அவங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுக்கான வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. 2வது வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிரவுண்ட் நல்லா ட்ரைனிங் கொடுப்போம். நல்லா உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்கள் இழப்பு வெயிட் குறையிறதுக்கு, ஸ்பீடாக ஓடுறதுக்கான நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் கொடுப்போம். அடுத்து மலையிலையும் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்காக செய்கிறோம். மலை ஃபுல்லாக மேலே இந்த மலையில் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து பாருங்கள், நல்லா மேலே இறங்க ஃபுல்லாக இழப்பெல்லாம் போயிடும். இந்த கால் வலியெல்லாம் வரவே வராது. உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட் பேஜ் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் தாங்க. ஃபுல்லாக இங்கே காலையிலையும் சாயந்தரமும் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுப்போம். அதனால் உங்களுக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் 10 புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுப்போம். சரிங்களா? அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஹில்ஸ் வந்து மலையில் ஓடுறாங்க பாருங்கள், சரியான ஹில்ஸ் ஏரியா அது. இது வந்து சிவகங்கையில் இருக்குது, பிரான்மலை. எட்டப்பையன் காட்டி கொடுத்தா இல்லையா, அங்கே அந்த இடம் தான் அது ஓமத்தோட தங்க இடம். இதுதான் பிரான்மலை. அங்கே ஹில்ஸ் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அடுத்து பாருங்க ஹேண்ட் பவர் காருக்கு பாருங்க. ஆலமரம் சரியான ஆலமரம், ஹேண்ட் பவரு. நான் தான் சொல்றேன்ல ஃபுல் அப்ஸு 10 எடுத்துருவீங்க. அதேமாரி உங்களுக்கு ரன்னிங் ஃபர்ஸ்ட் பேஜ் அடிச்சுருவீங்க. அதெல்லாம் நான் கொண்டு வந்துருவோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஃபிட் ஆயிருவீங்க. அதேமாரி பாருங்க ஃபீஸ் ஸ்டைல் பாருங்க. ஃபிசிக்கல் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 தான். சாப்பாடு, தங்கு வசதி, பயிற்சி குடுத்துருவோம். இந்த மாரி சான்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது பாருங்க. இது வந்து நம்ம சேனலுக்கு புதிய நபரா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்தில ஆல் பெல் செட் பண்ணிட்டீங்கன்னா, போடுற வீடியோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வேலைவாய்ப்பு தேட வேணாம். உங்கள தேடி வரும். இந்த அதெல்லாம் கிரவுண்ட்ல, மலையில, மணல்ல எல்லாமே நாங்க ட்ரெய்னிங் குடுப்போம். அதனால இந்த மாரி உங்களுக்கு கோச்சிங் கிடைக்காது. நான் எக்ஸ் தான் என்எஸ்சி கமாண்டோ. சரி அதனால சூப்பரா இருக்கும். நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதே சமயத்தில இந்த நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ புதுசா வந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பத்தான் நாங்க இந்த மாரி ட்ரெயினிங்ல நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப நீங்க அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. அதுல என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது. இது யார் யார் எலிஜிபிள்? எக்ஸ் சர்வீஸ் பையனா இருப்பீங்க. இல்ல உங்க அண்ணன் மிலிட்டரி இருப்பாரு. அவருக்கு இந்த மாரிலாம் செலக்ஷன் இது கிடைக்குது. உங்களுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்க வீடியோ கரெக்ட்டா வந்துரும். நீங்க பார்த்துருவீங்க. அட்லீஸ்ட் நீங்க அதுக்கு எலிஜிபிள்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காவது இது வந்து உதவும். சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஓகே. நான் வளவளன்னு பேச விரும்பல. உங்களுக்கு பிசிக்கல் ட்ரெய்னிங்கு இங்க நடக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் 10 ப்ளஸ் நாங்க குடுத்துருவோம். அதேமாரி கிளாஸு உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரா கிளாஸ் நடக்கும். எல்லா தேவையானது அங்க இருக்கு. தங்குறதுக்கு, சாப்பாடு, மெஸ் வசதி எல்லாமே இருக்கு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்தில உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு வந்து இந்த தகவல தெரிவிங்க. எப்படின்னா, இங்க சென்டர் நடக்குது, இங்க செலக்ஷன் இருக்குது, இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாரி வீடியோ இருந்துச்சு பார்த்தோம். இத்தனாம் தேதி நடக்குதுன்றத தகவல சொல்லுங்க. அவங்களும் இது பெனிஃபிட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.